நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது அடங்காத சத்துருக்களை அடக்க ஒரு பாவை பிரயோக முறை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நமக்கு பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு எதிரியாக இருப்பான். அவன் நம்ம திருப்பி அனுப்புனாலும் திரும்ப திரும்ப நமக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அடங்கவே மாட்டான். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஒரு நேரம் தாந்திரிகம் பண்ணுவான், அப்புறம் ஒரு நேரம் மாந்திரிகம் பண்ணுவான். அப்படி தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன செய்தாலும் அடங்க மாட்டான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த மாதிரி உள்ளவனை பாவையை வச்சு அவனுக்கு கட்டி பாவையில் இறக்கி அப்படியே அவன் யானத்தில் புதைக்கிற மாதிரி யான ஒரு முறை தான் இந்த முறை. இதை ரொம்ப கவனமாக செய்யணும். இதை செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒரு எட்டி பாவை கடையில் வாங்கிக்கணும். இல்லைன்னா நீங்களே பாவை செய்கிற மாதிரி இருந்ததுன்னா எட்டி வேறு எடுத்து அதில் செய்யலாம். இல்லைன்னா வேப்பம் வேறு அந்த மாதிரி வேறுகளில் செய்யலாம். இல்லைன்னா கடையில் ரெடிமேடாக கிடைக்கிறத வாங்கி எடுத்துக்கிட்டு அதை வச்சு எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், சரிங்களா? அதை பண்ணுறதுக்கு முதல்ல விநாயகருக்கு ஒரு படையல் போடணும். அதே மாதிரி அகத்தியருக்கும் ஒரு படையல் போடணும். ரெண்டுக்கும் தனித்தனியாக, ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக படையல் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கோழியோ இல்லைன்னா இப்போ எலுமிச்சை அந்த மாதிரியே பலி கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் எதிரி உக்கிரமாக இருக்கிறனால நீங்கள் கோழியே பலி கொடுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவன் திரும்ப வரமாட்டான். நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு தடவை பண்ணாலே அதோட ஒழிஞ்சு போவான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு எதிரியை நினச்சி அந்த பாவை பக்கத்தில் வைக்கணும். எந்த பக்கம் வைக்கணும்னா பாவையோட வலது கை பக்கம் வைக்கணும், சரிங்களா? அப்புறம் இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்து எதிரியை நினச்சி பாவையோட இடது கை பக்கம் வைக்கணும். இந்த மாதிரி 2 எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இந்த பூஜை முறைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணணுன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை ஒன்று வலது கை பக்கம் இருக்கிறத தலையில் ஒரு ஆணி வச்சு அடிக்கணும் அந்த பாவையில். இன்னொரு இடது கை பக்கத்தில் இருக்க எலுமிச்சையை அந்த பாவையோட வயிற்று பாகத்தில் அடிக்கணும். இப்படி 2 எலுமிச்சம்பழத்தையும் அப்படியே அடிக்கணும், சரிங்களா? இது எல்லாமே மந்திரம் எல்லாம் சொல்லி முடித்து அதுக்கப்புறம் தான் இதை செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மொத்தத்தையும் கருப்பு நூல் கொண்டு கட்டணும். இது மந்திரம் சொல்லிக்கிட்டேயும் கட்டலாம், இல்லை சும்மாவும் கட்டலாம். மந்திரம் சொல்லிக்கிட்டே கட்டுறது சிறப்பு. 1008 உரு கொடுத்த பிறகு ஒரு 21 கட்டு, 21 உரு கொடுத்து அதை கட்டிடணும். கட்டிட்டு என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக மயானம் போயிடணும். மயானம் போயிட்டு அங்கே ஒரு சின்ன படையல் வைக்கணும். அங்கே என்ன படையல் வைக்கணும்னா, பொரியை கொண்டு போய் ஒரு படையல், அந்த மாதிரி பொரியை மட்டும் வச்சு கொஞ்சம் தண்ணியை வச்சு ஒரு படையல் போட்டு அப்படியே அந்த பொரியை அங்கேயே தூவி விட்டுறணும். அப்படியே போட்டு விடாமல் அப்படியே தூவி விட்டுக்கிட்டு இந்த பாவையை இப்போ பணம் எரிகிற இடத்துல புதைச்சிடணும், சரியா? அந்த எரிமேடையிலே புதைச்சா நல்லது. முடியாதவங்க எரிமேடையில் ஏற முடியாது, அங்கே முடியாதுன்னா நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே கீழே புதைச்சிடலாம். இல்லை சுடுகாட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் புதைச்சிட்டு அங்கே மேலே முட்டையை உடச்சி விட்டு வந்துடணும். ஒரு 2 முட்டை உடச்சி விட்டு வந்துடணும், சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள், வெற்றி கிடைக்கும். சரி, உங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நீங்கள் கடல் தண்ணியில் குளித்தாலும் சரி, இல்லை உப்பு தண்ணி வீட்டில் பக்கெட்டில் போட்டு அப்படி குளித்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே ஏறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி வசிய மந்திரம் வீட்டில் வந்தோடனே படிக்கணும், சரிங்களா? ஒரு 108 ஒரு வசிய மந்திரம் படிச்சிடணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போயிட்டு வந்த தீட்டு எதுவும் உங்கள் மேலே படாது, சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு அந்த எதிரியோட ஏவல் தேவதைகள் ஏதாவது உங்கள் பின்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். அதனால் நீங்கள் அதை தவிர்க்கிறது நல்லது, சரிங்களா? அந்த மந்திரத்தை இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் சிவா சரணம், மும்மூர்த்தியே சரணம், சர்ப்பமாலை அணிந்தவா சரணம், 12 கையும் 12 தோளும் கொண்ட ஆறுமுகா சரணம், பிரம்மாவை சிறைபோக சங்காரம் பண்ணுவார் எவரடி சங்காரம் உரமி உழு வேதாள பூத புடைமுனி எல்லாம் தலைவிரித்து கொண்டு நின்று அலைகோட்டி நிற்க
எண்முக ஆபத்துக்கு வந்து வசமாக சரணம் சரணம். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரம் படிக்கிறப்பவே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் ரொம்ப ஆபத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப அடங்கவே மாட்டேங்கிறாங்கிறவங்க இதை படிங்க. கண்டிப்பாக படித்து இந்த முறையை செய்யுங்க. அவன் அடங்கி போயிடுவான். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. நல்ல நாள் பார்த்து அமாவாசை, அஷ்டமி, நவமி, பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் பண்ணுங்கள். தேய்பிறையில் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி, இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது வெற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்